ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா போயிருக்காரு. இந்தோனேஷியா நாட்டினுடைய உச்சபட்ச விருது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, பின்டாங் ஆதிபூர்ணா என்கிற இந்த அவார்டை பாரத பிரதமருக்கு அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்திருக்கு. ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட். ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இது ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட். நிறைய இந்தோனேஷியாவில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பார்ப்பதுக்கு முன்னாடி பாரத பிரதமரை பார்த்து இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பிரபோவோ சுபியாண்டோ என்பவர் அவர் மைக்ல சொல்றாரு, நான் உங்களை பார்த்து நிறைய காப்பி அடிச்சிருக்கேன். அவர் சொன்ன எக்ஸாக்டான வேர்ட்ஸ் அப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஐ ஆல்சோ வாண்ட் டு அட்மிட் டு யோர் எக்ஸலன்சி, ஐ ஃபாலோ யோர் கெரியர் and I copy many of your programs. I don't mind admitting, because if it succeeds for hundreds of millions of people with the same background as Indonesia, the same problems India has achieved many progress. So I openly admit that I follow your career and I copy a lot from your programs and it is proving to be successful for us. Thank you so much. உங்களிடமிருந்து உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் காப்பி அடிச்சு உங்களை பார்த்து நாங்கள் நிறைய இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காப்பிங்கிறது தவறான நோக்கத்தில் எடுத்துக்க வேண்டாம். ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்தியாவில் செய்யறத பல திட்டங்களை நாங்க இங்க ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக, எங்க நாட்டிற்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. And I copy many of your programs. I don't mind admitting, because if it succeeds. இந்த ஒரு விசிட்ல மட்டும், மோடி அவர்களுடைய இந்தோனேஷியா விசிட்ல மட்டும் நிறைய அவுட்கம்ஸ், இந்தியாவுக்கு பாசிட்டிவான அவுட்கம்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதுல ஹைலைட்டா உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீல்ஸ், கோஆபரேஷன் டீல்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் விட மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அவ்வளவு ஒரு கிராண்டான ஒரு வெல்கம்ங்க. அந்த விஷுவல்ஸை பார்த்தோம்னாலே அவ்வளவு கிராண்டாக இருக்கு. இது பாரத பிரதமருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வரவேற்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்தியாவிற்கு மற்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய மரியாதை, அங்கீகாரம், இந்தியா மேட்டர்ஸ் த மோஸ்ட் என்பதை அவங்க உணர்த்துறாங்க. நம்மளோட நல்ல நட்புறவை பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதை தான் உணர்த்துகிறது. Thank you very much. It's an honor. India 1 and we also honored to provide escort service for your safe approach and landing in Indonesia. Copy India 1. Thank you. Okay, done. இப்போ இந்தோனேஷியாவோட போடப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ், மோடி அவர்களுடைய நிறைய அறிவிப்புகள்லாம் இருக்கு. இங்க நம்மளுடைய நாட்டில் இவிஎம்ஸ், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கூடாது என்று சொல்பவர்களுக்கு அவங்களுடைய வாயெல்லாம் அடைக்கும் விதமாக ஒரு நடந்திருக்கு. இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியா ஸ்பெசிபிக் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இந்தியாவுடைய உதவியோட அவங்க மேனுஃபேக்சர் செய்ய போறாங்க. இந்தியா கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்தோனேஷியா இவிஎம்ஸ் அடாப்ட் பண்ண போறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னுமே தோத்து போயிட்டா இவிஎம் மேல படி போடு அப்படின்னு இவிஎம் மேல படி போட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும், அமெரிக்காக்கார மாறிட்டான், அண்டார்டிகாக்கார மாறிட்டான், நீங்க அப்ப மாற போறீங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மற்ற நாடுகள் இந்தியா கிட்ட இருந்து நம்மளுடைய சிஸ்டமை அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஒப்பந்தங்கள், MOU, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆகியிருக்கு. அதுல பிராமோஸ் அண்ட் அஸ்த்ரா மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கான இரு நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. And then contract signing for BrahMos missile defense system between BrahMos and the Ministry of Defense. அதோட சேர்த்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மேரிடைம் சேஃப்டி, கடல் எல்லைக்குள்ள பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்காக இரு நாட்டு கடற்படையும் ஒன்றாக சேர்ந்து பணிபுரியும் என்று உறுதியளிச்சிருக்காங்க. Protocol extension of the Memorandum of Understanding on Maritime Safety and Security Cooperation. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை மீட்டெடுப்பதற்கு இந்தியா உதவும் என்றும் சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலோட பேர் பாத்தீங்கன்னா பிராம்பனன் டெம்பிள் இந்தோனேஷியாவில் இருக்கு. இதற்கு இந்தியா அதை மீட்டெடுக்க உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட வீட் இருக்கு இல்லையா, கோதுமை, இதை நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்காக இந்தோனேஷியாவுக்கு கொடுக்க போகிறோம் என்பதை மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. भारत में डेवलप किए गए गेहूं के बीज की सप्लाई से इंडोनेशिया की फूड सिक्योरिटी और मजबूत होगी. हम एक दूसरे के साथ सस्टेनेबल फार्मिंग और एग्रो टेक्नोलॉजी में बेस्ट प्रैक्टिसेस भी साझा करेंगे. ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாக IIM பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், இந்தோனேஷியாவிலும் நம்ம ஓபன் பண்ண போறோம் என்பதையும் அறிவிச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். भारत के प्रतिष्ठित
मैनेजमेंट इंस्टीट्यूट IIM बेंगलुरु को उसका कैंपस खोलने के जा रहे हैं। इससे पूरे आसियान क्षेत्र के युवाओं को बहुत लाभ होगा। இந்தோனேஷியன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடாக இந்தோனேஷியா இருக்கிறது, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்டோட பிரசிடென்ட் சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தைகள் அப்படியே வெர்பாட்டிமா படிக்கிறேன் பாருங்க. இந்தோனேஷியன் கல்ச்சர், Indonesian history, Indonesian experience have been vastly influenced by Hindu culture, by the influence of the Indian civilization. In fact, perhaps I would say at least 30% of our language, maybe 40% comes from Sanskrit. Many names of our people really are Sanskrit names. I think our national symbol, the Garuda, also comes from Indian or Hindu mythology, Hindu culture and history. History brought our countries together. We have shared values and common vision forward. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. Majority of the Indonesian names, 30 to 40% are Sanskrit influenced. Point number 1. ரெண்டாவது, எங்களுடைய நேஷனல் சிம்பிள், இந்தோனேஷியாவோட நேஷனல் சிம்பிளான கருடா, அதுவும் ஹிந்து தர்மத்திலேருந்து வந்திருக்கு. எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வரலாறு அனைத்துமே ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு, ஹிந்து கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் என்பதை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா இன்னுமே நம்ம நாட்டில் தான் ஹிந்து என்றால் ஆங்கிலேயன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்து என்கிற வார்த்தையே வந்தது என்றெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்தோனேஷியாக்காரங்க சொல்றாங்க, எங்க நாட்டில் தொன்று தொட்டு இருந்த ஹிந்து கலாச்சாரம் தான் எங்களுடைய வரலாறு, வாழ்வியல் அனைத்தினுடைய பிரதிபலிப்பு, நமக்குள் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. Indonesian culture, Indonesian history, Indonesian experience have been vastly influenced by Hindu culture, by the influence of the Indian civilization. In fact, perhaps I would say at least 30% of our language, maybe 40% comes from Sanskrit. Many names of our people really are Sanskrit names. ஸோ இதுலேருந்தே தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ விஷ விதைகள் பலராலும் விதைக்கப்பட்டு, ஹிந்து வேற தமிழன் வேற, தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது, இது அந்நிய நாட்டு மதம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு முறை இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பேசுறத கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா எய்தர் யூ ஹேவ் an agenda or you have been paid for it or you are ignorant. இது மூணு தான். இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்தோனேஷியாவுக்கு பாரத பிரதமர் போயிருக்கக்கூடிய இந்த ஒரு விசிட்ல நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் கிறிஸ்பாக அங்க நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தொகுத்து வழங்கணும் என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவு. அவுட்கம்ஸா என்ன வந்திருக்கு என்பதை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெறும் ஒரு விசிட்ல எவ்வளவு அவுட்கம்ஸ் வந்திருக்குங்கிறத அவங்க வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், அவுட்டர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான ஒரு கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். ரெண்டாவது, மெடிக்கல் ஃபீல்டில் ப்ராடக்ட் ரெகுலைசேஷனுக்காக ஒரு MOU. மூணாவது, MOU ஆன் கோஆபரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் ஸ்டீல் சப்ளை செயின். நான்காவது, MOU on cooperation in the field of agriculture and allied sectors. அஞ்சாவது, extension of MOU and implementation agreement on maritime safety and security cooperation. ஆறாவது, MOU between National Disaster Management Authority India and National Agency for Disaster Management Indonesia. ஏழாவது, MOU on cooperation in the field of telecommunications, technologies and services. எட்டாவது, MOU on research, technology and innovation cooperation. ஒன்பதாவது, implementation agreement on health workforce collaboration. பத்தாவது தான் பாருங்க, MOU between Election Commission of India and General Election Commission of Indonesia. எதற்கு? EVM-காக ஒரு MOU எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த நாட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கும். 11வது, கோஆபரேஷன் ஆன் பிராமோஸ் மிசைல் சிஸ்டம். நம்ம நாட்டு பிராமோஸ் மேல உலக நாடுகள், பல நாடுகளுக்கு கண்ணு, எங்களுக்கு பிராமோஸ் வேணும், எங்களுக்கு பிராமோஸ் வேணும் என்று பல நாடுகள் டீல் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. 12வது, ஏர் டு ஏர் மிசைல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். 13வது, ஸ்ட்ராட்டஜிக் ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் அந்த நாட்டு ஒரு ஃபெசிலிட்டிக்கு இடையில ஒரு MOU. 14வது, ரேர் எர்த் மேக்னட்ஸ் தொடர்பாக ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு பாருங்க. இந்தியாஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் conservation and restoration of Prambanan Temple Complex, Yogyakarta. Deployment of Indonesian liaison officer in IFSC IOR. Supply of 100 tons of high quality DWR 162 wheat seeds to Indonesia. Commemoration of Tagore Devantra Year of Cultural and Educational Diplomacy. Setting up Indian Institute of Management Bangalore, Indonesia. 6வது, launch of Indonesia Open Network.
based on open network for digital commerce architecture in India. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆஃப் இந்தோனேஷியா ஓப்பன் நெட்வொர்க் ஒன்று இங்கே வருகிறது. ஸோ இதுதான் அவுட்கம். இதான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இந்தோனேஷியா விசிட்டை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்ப இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். we are so proud of you. நம்மளுடைய சேனல்ல பாரத பிரதமருடைய அப்டேட்ஸ்க்கு நிறைய ஆதரவு இருக்கு. தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுப்பதோட மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்தியாவிற்காக நாள்தோறும் என்னெல்லாம் அவர் செய்துகிட்டு இருக்கார் என்பதை மக்களும் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.